வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தனை பேருக்கும் வணக்கம். நான் சொல்லுறத கேட்காம சொந்த கதை பேசிக்க சுத்தி முத்தி பாக்குறியே வணக்கம். நான் சொல்லுறத கேட்காம சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுறியே வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். 2026 நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு ஏன் இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கணும்? நிறைய விஷயம் எனக்கு முன்னாடி பேசினவங்க பேசிட்டு போயிருந்தாங்க. இப்போ நான் என்னோட கருத்தை என்ன பதிவு வைக்கணும்னா, இப்போ ஒரு ஆட்சி அரசியல் அணைக்கு வரணும், அது மக்களுக்கு உண்டான ஆட்சியா இருக்கணும். ஏன் அதை இப்போ நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும்? அந்த அரசு என்ன மாதிரி அரசு, அது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசா இருக்குமா, அதை நம்ம எப்படி பார்க்கணும்? இப்போ ஏற்கனவே நடந்திருந்த ஆட்சி, அதிமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டதான் கடந்த 5 வருஷம் நம்ம திமுக கையில கொடுத்தோம். அந்த ஆட்சி சரியாக நடந்திருந்ததுன்னா அவங்க அந்த மக்கள், அதாவது மகளிர் உரிமை தொகையை 2000 ஏற்றிருக்கக்கூடிய அவசியம் வந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம். 1000 ஆரம்பத்தில் சொன்னாங்க, அதிமுக 2000 சொன்னாங்க, டிவிக்கு 2500 சொல்றாங்க. அப்ப இவங்களோட மனநிலை என்னன்னா, மக்களுக்கு பணம் என்ற ஒரு மாயத்தை காமிச்சிட்டோம்னா அவங்க அந்த வலையில விழுந்து ஓட்டை நமக்கு போட்டுருவாங்க. அப்போ மக்களோட மனநிலை என்னவா இருக்கு? பணத்துக்காக எது வேணாலும் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மக்கள் அப்படின்னு இந்த அரசியல்வாதிகளுடைய புரிதல் அப்படி இருக்கு. நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த 2000 ரூபாய்க்கும் இந்த 2500 ரூபாய்க்கும் ஓட்டு போடுறதுக்கு நம்ம தயாரா இல்லை. என்னுடைய பகுதி மக்களுக்கு, என்னுடைய தெருவில் இருக்கிற அடிப்படை தேவைக்கு யார் எந்த வேட்பாளர் முன்ன வந்து நிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய வாக்கை செலுத்துவோன்றதை நீங்க தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, எல்லாரும் சொல்றாங்க இலவசங்கள் தருவோம், தாய்மாமன் சீர் தருவேன், அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கம் தருவோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு 2 கிராம் மோதிரம் தருவோம். இதெல்லாம் எங்க இருந்து தருவீங்க? ஏற்கனவே கடந்த 5 வருஷம் 5.5 லட்சத்துக்கு கோடி மேல கடன். இப்போ ஏற்கனவே நடந்த திமுக ஆட்சி 5.5 லட்சம் கடன் வாங்கிதான் பெண்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க, கடன் வாங்கிதான் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க, கடன் வாங்கிதான் இருசக்கர வாகனம் கொடுக்குறாங்க, கடன் வாங்கிதான் முதலமைச்சர் நான் முதல்வர் திட்டம்ன்றது கொண்டு வந்திருக்காங்க, கடனை வாங்கிதான் எல்லா இலவசங்களையும் கொடுக்குறாங்க. நான் கேட்கறது என்னன்னா, ஒரு பெண் பிள்ளைகளுக்கு நாங்க இலவசமா கல்லூரி படிக்கிறதுக்கு ஊக்கத்தொகையா 1000 ரூபாய் கொடுக்குறோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், லேப்டாப் இலவசமா கொடுக்குறோம், எல்லாத்தையும் நீங்க இலவசமா கொடுக்குறீங்க. பெண்களுடைய பாதுகாப்பை எந்த கடனை வாங்கி அதை உறுதிப்படுத்துவீங்க? இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இது எல்லாம் கொடுத்த அதை பயன்படுத்த அந்த பெண் பிள்ளை உயிரோட இருக்கணும். 2 வயசு பச்சளம் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாடு இருக்கு. இந்த 5 வருஷத்துல செய்யாதவர் இப்ப அவர் ஒரு முன்வைக்கிற விஷயம் என்னன்னா, அடுத்த 5 வருஷம் இந்த ஆட்சியை என் கையில கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்தா நான் தூக்கு மரண தண்டனை விதிப்பேன்றாரு. இப்ப இந்த 5 வருஷம் யார் கையில இருந்தது? அதே திமுக ஆட்சி திராவிட மாடல் கட்சியில தான் இருந்தது. இந்த தண்டனையை ஆரம்ப கட்டத்திலே ஒருத்தருக்கு நீங்க சரியான குற்றம் பண்றவருக்கு நீங்க விதிச்சிருந்தீங்கன்னா அடுத்தடுத்த குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கும். அப்போ சட்டம் அதாவது தவறு செய்யறவங்களுக்கு சாதகமா இருக்க கண்டி அந்த பச்சிலம் பெண் குழந்தைகளை பார்க்கறதுக்கு பாதுகாப்பான அரசியல் சூழல் நம்ம தமிழ்நாட்டுல இல்லைன்றது தானே சாட்சி. எந்த ஒரு பேப்பர்லயுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை, இந்த குழந்தை இறந்துடுச்சு, அந்த வயசான பாட்டி 80 வயசு பாட்டி வரைக்குமே ஒரு பாதுகாப்பாக இல்லாத சூழ்நிலை தான் நம்ம நாட்டுல இப்ப இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். இத இலவசத்தை கொடுத்து எதை மறைக்க பாக்குறீங்க? நீங்க எதை மறைக்க முடியும்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் வள்ளுவர். அந்த பயிர் வாடும் போதே அதை பார்க்கும் போது நமக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. ஒரு பயிர் வாடுது, ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்ற மனநிலையில இருக்கிறவங்க தமிழ் மக்கள். அப்போ ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி
அது அழகா ஒரு பள்ளிக்கு போகும்போது திரும்பி வரல வீட்டுக்கு. எங்க போச்சு தெரியல. ஒரு பொண்ணு பாதுகாப்பா ஒரு இரவுல அவளோட இயற்கை உபாதையை கழிக்க போறதுக்கு முடியல. எங்க போச்சு தெரியல. இத காவல்துறையில போயிட்டு கொடுத்தாக்கா என்ன வயசு, 16 வயசா, ஏதாவது காதல் என்ன பண்ணிருக்கா, ஒரு வேளை ஓடி போயிருக்குமோ அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே அவங்க போய் தேடி இருந்தாக்கா அந்த குழந்தையோட அந்த பெண்ணோட இறப்பை தடுத்திருக்கலாம். இப்ப இந்த மாதிரி அலட்சியமான ஒரு செயலை செய்யக்கூடிய இந்த கட்சி எப்படி அடுத்த 5 வருஷத்துக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பான அரசியலை தரும் நம்ம நம்புறோம். இப்ப வருவாங்க, ஏன் இவங்க தாமதமா வராங்கன்றதுக்கு நான் பணம் கொடுத்துருவேன், அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப மக்களை மக்களாக பார்க்காமல் மக்களை மாக்களாக பார்க்கும் ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. அப்ப மக்களுக்கு தேவையானது என்ன, குழந்தைங்களுக்கு தேவையானது என்ன, பாதுகாப்பான இந்த பெண் பிள்ளைகளுக்குள்ள ஆம்பளை பிள்ளைங்களுக்குமே பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையும் பாதுகாப்பான ஒரு அரசியல் களத்தையுமே உருவாக்கி கொடுக்கணும். சட்டம், கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரே தலைவர் என் பொண்ணை தொட்ட அடுத்தது நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் எங்கள் செந்தமிழ் சீமான், எங்க அண்ணன் மட்டும்தான். வேற எவனுமே இந்த தேர்தல் அறிக்கையில இந்த வார்த்தையை சொல்லல. 2000, 3000, 4000 பிம்பளிக்கு பிளாப்பி அப்படின்ற மாதிரிதான் முன்வைக்கிறாங்க. ஏன்னா நம்மள காலையில எழுந்து சம்பாதிக்கல, வேலைக்கு போல. இந்த பகுதியில ஒவ்வொருத்தருமே ஒரு நாள் கூலி வேலை செஞ்சு உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். சரிங்களா? அது சுயமா நம்ம தன்னம்பிக்கையோட நின்று சுயமரியாதையோடு உங்க வீட்டு பெண்களையும் உங்க குடும்ப தலைவிகளையும் குழந்தைகளையும் காப்பாத்துறீங்க. அவங்க மகளிருக்கு ஊக்கத்தொகை கொடுத்துதான் இத்தனை வருஷம் உங்க குடும்பம் வாழ்ந்துதா? அந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகை தான் உங்களால பண்ண முடியுதா? அந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகைகளால படிக்க வைக்க முடியுமா? பள்ளி குழந்தைகளை படிக்க வைக்க முடியுமா சொல்லுங்க? இல்ல கல்லூரியில படிக்க வைக்க முடியுமா? கல்லூரி கட்டணம் என்னன்னு தெரியுமா? எல்லார் வீட்லயும் எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் பட்டய படிப்பு, அதாவது காலேஜ் முடிச்ச பசங்க இருக்காங்க. அவங்க வேலை வாய்ப்புன்னு போகும்போது நம்ம காலேஜ் ஃபீஸே கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டியிருப்போம் அந்த 4 வருஷம் 5 வருஷத்துக்கு. ஆனா அவங்க வேலை வாய்ப்புன்னும் போது அந்த படிப்பு கேட்ட வருமானமோ சம்பளமோ ஒரு நிர்ணயிச்சு ஆட்சியா நடக்குது இல்ல. அந்த பிள்ளைங்க எடுத்த உடனே 15,000 ரூபாய், என்னன்னா ஃப்ரெஷர், உங்களுக்கு இன்னும் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. படிச்ச கல்லூரி மாணவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதே மாதிரி ஒரு அட்வொகேட் வழக்கறிஞரா படிச்சு அவர் வேலைக்கு போறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு செவிலியரா படிக்கிறோம், அவங்க மருத்துவமனையில வேலைக்கு போறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதாவது அவங்களுக்கு முன் அனுபவம் வேண்டும், உங்களோட அனுபவம் வேணும்னு சொல்றாங்க. அப்போ எல்லா துறைகளிலுமே வேலையை செய்வதற்கு அனுபவம் தேவை. ஆனா அனுபவமே இல்லாம 2 வருஷம் வருவேன், என்னோட திரை கவர்ச்சியில நான் நிப்பேன், எல்லாருக்கும் டாட்டா காட்டுவேன், உங்களுக்கு நான் எல்லா இடத்தையும் விட்டு ஒதுக்கிட்டு என்னோட உச்சத்தை ஒதுக்கிட்டு நிப்பேன்னு சொல்லுவேன். உடனே மக்களுக்கு அரியணையில் உட்கார வச்சிருவாரு. எந்த அடிப்படை அரசியல் அனுபவம் இல்லாத ஒருத்தர். இது எந்த வகையில சாத்தியம்? திரையில இருக்கிற ஒரு மனுஷன், நம்மளுக்கு உண்டான தலைவரை திரையில தேடாதீங்க. அவர் திரை கவர்ச்சியில இருக்கிறவர். அவர் வந்தா அதிசயமா பார்க்கதான் செய்வாங்க மக்கள். எந்த நடிகர் வந்தாலும் கூட்டம் கூறும், பார்க்கதான் செய்வாங்க. ஆனா தலைவர்ன்றது நம்ம மக்களின் போராட்ட களத்துல நிக்கிறவனா இருக்கணும். அப்படி போராட்ட களத்தில் நிக்க ஒரு கட்சி, ஒரு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான். அப்படி என்னெல்லாம் போராட்டம் நீங்க நடத்திருக்கீங்க? நீங்க பேசுறதுக்கு மட்டும் தான் அலாக்கி, மயக்க போட்டா நாம் தமிழர் கட்சிங்க 2 மணி நேரம் பேசுவீங்க, அது மட்டும் தான் பண்ணுவீங்க. நீங்க என்னெல்லாம் போராட்டம் நடத்திருக்கீங்க? போக்குவரத்துல இப்ப இவங்க சொல்றாங்க மகளிருக்கு இலவசமா நாங்க போக்குவரத்தை கொடுத்துட்டோம். இப்ப அதிமுக என்ன சொல்றாங்கன்னா ஆண்களுக்கு நான் இலவசமா கொடுத்துடுறேன். இப்ப இவரு எங்க போனாலுமே, இந்த தமிழ்நாடு ஃபுல்லா எங்க போனாலுமே இலவசமா கொடுத்துடுறோம். இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி அதாவது போக்குவரத்து துறையில பணியாற்றிய ஓட்டுநரும் அந்த நடத்துனருக்குமே இப்ப வரைக்கும் அவர்களுக்கு உண்டான அந்த 60 வயசுக்கான தேவையான நிதியை கொடுக்கல. அதுக்கு ஒரு போராட்டம், அதுக்கு எங்க அண்ணனுக்கு போய் கலந்துக்கினாரு. இன்னுமே அந்த பென்ஷன்றத வாங்காம, அவங்களுடைய தொகையை எதுவுமே அவங்களுக்கு தரப்படாம, அவங்களுடைய முதுமை காலத்துல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணாம, எதுவுமே செய்யாம, அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணிக்க கூட அவங்க கிட்ட அந்த பணம் இல்லாம வயசான காலத்துல வெயில்ல உட்கார்ந்து போராடினாங்க. அதுக்கு சப்போர்ட்டா, அதுக்கு உறுதுணையா எங்களோட அண்ணன் சீமான் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய
அந்த நிதியை கொடுங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கொடுக்கறதுக்கே நிதி இல்லையா, அப்ப எப்படி இலவச பேருந்துகள் விட முடியும் உங்களால? இது ஒரு கவர்ச்சியான மாயை. கடனை வாங்கி ஒரு அரசியல் நடத்துக்கிறதுக்கு எதுக்கு திராவிட மாடல், எதுக்கு புதுசா டிவிக்கு? யார் வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம் அந்த வேலையை. இப்ப இத்தனை லட்சம் கோடி கடன் எதுல இருந்து தரீங்க? உங்களோட கட்சி பணத்துல இருந்து தரீங்களா? கிடையாது. நீங்க வெளியில கடனை வாங்கி ஒவ்வொரு தமிழர் குடியுரிமை மேலையும் இந்த கடன் சுமையை செலுத்துறீங்க. அப்ப அது நீங்க செஞ்ச மாதிரியா இல்ல நாங்க செஞ்ச மாதிரியா? மக்களுக்கு திராவிட மாடல் செஞ்ச மாதிரியா? இல்ல கடன் சுமை ஒரு ஒரு மனுஷன் பெருமையிலும் இவ்வளவு இருக்கு, இப்ப நாங்களே இதை செஞ்ச மாதிரியா? எப்படி இது எங்களுக்கு புரியல. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. அதாவது மக்களுடைய வரி பணத்தை இவங்க சரியான முறையில பயன்படுத்தல. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எத்தனோ லட்சம் கோடியை பெரும் வட்டியாக மட்டுமே கட்டிட்டு இருக்காங்க. இந்த வட்டி பணம் யாரோட பணம்? மக்களுக்கு தேவையான வரி பணத்துல செய்யக்கூடிய நல்ல திட்டங்கள் எல்லாம் தவிர்த்து இந்த கடனுக்கான வட்டியை மட்டும் கட்டிட்டு இருக்காங்க. நீங்க இந்த இலவசமே கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த வட்டி கட்ட வேண்டிய தேவையே இருந்திருக்காதுல்ல. தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கி அதன் மூலமாக வர வருமானத்தை பெருக்கி இந்த கடன் சுமையெல்லாம் அடைக்கணும்ன்றது நாம் தமிழர் கட்சியோட கொள்கையும் கோட்பாடும். நாங்க இருக்கிற 15 வருஷமா எங்களோட கொள்கையிலும் கோட்பாடுகளும் எந்தவித சமரசமும் இல்லாமல் தன்னிச்சு மக்களுக்கான அரசியலை கொண்டு வரணும்னு இன்னைய வரைக்கும் நாங்க களத்துல நிக்கிறோம். நீங்க சிந்திங்க, எதுக்காக தனியா நின்று இப்படி கத்திட்டு இருக்காங்க? இவங்களுமே போய் கூட்டணிக்கு போயிருக்கலாமே, நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போயிருக்கலாமே, ஏன் போல? போயிருக்கலாம்ல, ஏன் போகாம இருக்காங்க? ஏன் தனிச்சு இருந்து நான் நல்லது செய்ய போறேன், எனக்கு இந்த கூட்டணி வேணாம், எங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கட்டணமும் எங்க கிட்ட இருக்கு, அண்ணன் திரையில போட்டு காட்டுறாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும், எங்க கிட்ட வளர்ச்சி திட்டங்களும் இருக்கு, கொள்கை கோட்பாடு சரியா இருக்கு, வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. தயவு செஞ்சு உங்களுடைய பொன்னான வாக்கு மட்டும் கொடுங்க, வாய்ப்பை கொடுங்க. இப்ப உங்க பிள்ளைகள் படிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு மருத்துவத்துறையில வேற ஏதோ ஒரு துறையில படிச்சிருக்காங்க. படிச்ச பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அதோட கொடுமையான விஷயம் எதுவுமே இல்லை. அந்த திறமை இருக்கும். திறமையே இல்லாதவன் ஒரு பணத்தை கொடுத்து அந்த அரசாங்க வேலையை வாங்கிட்டானா அவனுக்கு அந்த துறையில எந்த விஷயமும் தெரிய போறது இல்லை. அதே மாதிரிதான் இந்த அரசியலுமே. நீங்க ஒரு முறை மாத்தி சரி இவருக்கு போட்டு பார்ப்போம், இவர் என்னதான் செய்யறாரு, 5 வருஷம் 50 வருஷம் மாத்தி 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 இவங்க திருடினாங்க அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, அவங்க திருடினாங்க இவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. ஐயோ இத்தனை கோடியா, இத்தனை சைபரா, இத்தனை பூஜ்ஜியமான்னு சொல்லிட்டு உடனே மாத்தி போடுவோம். இந்த ஒரு முறை இவங்க 2 திராவிட கட்சியுமே ஒதுக்குங்க. புதுசா வரவங்களுக்கு கல அனுபவம் தெரியல, தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு 5 வருஷத்துக்கு நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டுகளாக தமிழர்களுக்காக தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து நடக்கக்கூடிய கட்சி. வாய்ப்பை கொடுங்க. களத்துல நாங்க எப்படி பண்றோம், அதுக்கப்புறம் நாங்க இந்த மாதிரி மைக்க போட்டு பேச மாட்டோம். எங்களுக்காக எங்கள் மக்கள் பேசுவாங்க. ஏன்னா நாங்க மக்களை நம்பி மக்களோட கூட்டணி வச்சுதான் இந்த களத்துல நிக்கிறோம். அதுக்காக இந்த முறை சிந்திங்க. ஒரு 4 வேட்பாளர் வருவாங்க. இந்த 4 வேட்பாளர்ல குற்ற பின்னணி இல்லாதவங்க, இப்ப அப்படி இல்ல, குற்றமே செய்யறவங்க தான் வேட்பாளராக இருக்காங்க சில கட்சியில. நீங்க படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. கஞ்சா விற்கிறவன் தான் வேட்பாளரு, பெண்களை அடிச்சு கொடுமைப்படுத்துறவன் தான் வேட்பாளரு, சாராயம் விற்கிறவன் தான் வேட்பாளரு. அப்புறம் எப்படி நீங்க இதெல்லாம் தடுப்பீங்க? மதுவை ஒழிப்பீங்க, புகையிலைய ஒழிப்பீங்க, கஞ்சாவை ஒழிப்பீங்க. ஏன்னா நீங்க தான் அதெல்லாம் பண்றீங்களே. இந்த வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போட்டு திமுக அதிமுக ஓட்டு தேர்ந்தெடுத்தா இதெல்லாம் நீங்க அழிஞ்சிடும், தமிழ்நாடு புதிய பூமியா மாறிடும். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இது திருடன் கையில சாவி கொடுக்குற மாதிரி. அதனால 4 வேட்பாளர் இருப்பாங்க. இந்த 4 வேட்பாளர் கூட அடிப்படை தகுதிகள் என்ன, அவங்களோட படிப்பு என்ன, அவங்களோட பின்புலம் என்ன, மக்களுக்கான என்ன சேவை செஞ்சிருக்காங்க, இதுக்கப்புறம் வந்தா களத்துக்கு வருவாங்களா? தயவு செய்து சிந்திங்க. எங்க அண்ணன் என்ன சொல்றாரு, எங்களோட அரசியலோட நோக்கம் என்ன, அடிப்படையிலிருந்து நாங்க கொண்டு வர விஷயம் என்ன பாருங்க, கேளுங்க. உங்க எல்லா விஷயமும் இருக்கிறது உங்களோட கைபேசி. அந்த கைபேசியில பாருங்க, பார்த்து சிந்திச்சு நீங்க தயவு செஞ்சு உங்களோட பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துல உங்களுடைய சகோதரி சரண்யா அவர்கள் நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த முறை எங்க அண்ணனை அரியணை ஏத்துங்க. நாங்க என்ன மாதிரி ஒரு தமிழகத்தை மாத்தி காட்டுறோன்றத பாருங்க. நன்றி. நாம் தமிழர்.